வணக்கம். டி முனியப்பன், கட்டுமான பொறியாளர். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் இப்போ இருக்க சைட் வந்து வேடசந்தூர் சைட்டில் இருக்கேன். இப்போ கீழேருந்து எப்படி ஒர்க் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காணொலியாக வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த சைட்டுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு ட்ராயிங் வந்து கம்பல்சரி ப்ரிப்பேராக பண்ணிட்டு வந்துட்டோம். ட்ராயிங், 2D ட்ராயிங், சென்ட்ரு போஸ்ட் லைன் மார்க்கிங், அவுட்டர் லைன் மார்க்கிங் எல்லாமே ப்ராப்பராக ட்ராயிங் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு, போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நான் வந்து மார்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் லைனுக்காண்டி வந்து அளவுகள் வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிட்டு மூலம் பண்ணுறதுக்காண்டி திருப்பி முடித்ததுமே கடைசியில் நாங்கள் என்ன பண்ணுறோம் கேட்டால் ரெஃபரன்ஸுக்காண்டி, அதாவது எங்கேயும் தவறு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த கட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் 8 மூலையில் கட்டியிருக்கோம். 1 அங்கிட்ட 2 3 4 அது மாதிரி வந்து ஒரு 8 மூலையில் கட்டி, நாளைக்கு வந்து வானம் எடுத்ததுக்கப்புறம் ஜேசிபி வானம் எடுத்ததுக்கப்புறம் மூலமட்டம் ப்ராப்பராக வந்து திருப்பி வச்சதுக்கப்புறம் ஜேசிபி வந்து வானம் எடுத்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு அலைன்மெண்ட் இருக்கும், மறுபடியும் நீங்கள் போய் மார்க்கிங்க்கு போகும்போது ஏதாவது தேவையில்லாத ப்ராப்ளங்கள் வரும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ரெஃபரன்ஸுக்காண்டி ஒரு 8 கட்டை மூளைக்கு கட்டிடணும். கட்டி வச்சுட்டு அவுட்டர் லைனுக்காண்டி கட்டிட்டோம். ஃபஸ்ட்டு வானம் எடுத்தோம். வானம் எடுக்கும் போதே சரியான பாறை, கிட்டத்தட்ட 3 நாளாக கம்ப்ரஸர் பிரேக்கரை வச்சு 3 நாளாக வந்து எடுத்திருந்தோம். எடுத்து நல்ல ஒரு டெப்த்து கிடச்சதுக்கப்புறம் பிசிசி காங்கிரீட் போட்டோம். ஒரு 4 இன்ச்சஸ் பிசிசி காங்கிரீட் போட்டோம். அதுக்கப்புறம் ஃபுட்டிங் காங்கிரீட் போட்டோம். ஃபுட்டிங் காங்கிரீட் வந்து கரெக்டாக வந்து 1.25 அடி காங்கிரீட் போட்டதில் இந்த பக்கம் 1.25 அடி ஃபுட்டிங் காங்கிரீட் போட்டோம். 1.25 அடி ஃபுட்டிங் காங்கிரீட் போட்டு நல்லா வைப்ரேட்டர் போட்டு நீட்டாக ஃபினிஷிங் வர்ற மாதிரி, அளவுகள் எதுவும் தவறாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி கேஜி ராடு வச்சு தான் 1.25 அடி. இப்போ எல்லா ஃபுட்டிங்குமே 21 போஸ்ட்டு, இங்கே 21 போஸ்ட்லேயுமே ஃபுட்டிங் வந்து 1.25 அடி தான் போட்டிருக்கோம். 1.25 அடி போட்டு முடித்ததுக்கப்புறமே ஃபுட்டிங் ப்ராப்பராக முடிஞ்சதுக்கப்புறம் கம்பல்சரி வந்து ஷூ மார்க்கிங் வந்து நமக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். என்ன காரணம்னு சொல்கிறீங்கன்னா, ஒரு ரூமுனுடைய அளவு இந்த காலம் போஸ்ட்டை வச்சு தான் வரும்போது ஒரு வெர்டிக்கலாக எடுத்துகிட்டு வர்றதுக்கோ ஒரு மெஷர்மெண்ட் வந்து எவ்வித இது மாறாமல் இருக்கிறதுக்கோ ஷூ போடுறோம். ஷூ போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கும், எல்லாமே மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கும், வெர்டிக்கல் லைன் எடுத்துகிட்டு வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். எடுத்துகிட்டு வரும்போது அந்த பாக்ஸு காங்கிரீட்டை போடுறோம். இப்போ வந்து எர்த்து பீமோ இது வந்து பேஸ்மெண்ட் லெவல். இந்த பேஸ்மெண்ட் லெவல் வந்து எல்லோ கலரில் எல்லா போஸ்ட்லேயுமே கொடுத்து முடித்ததுமே அதிலிருந்து எர்த்து பீமோட பாட்டம் லெவலுக்கு இப்போ வந்து காலம் போஸ்ட்டு எல்லாத்துக்குமே வந்து காங்கிரீட்டை வந்து ப்ரிப்பேராக வந்து போட்டு முடித்ததுமே மெயின் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கவர். காங்கிரீட் போடும்போது நமக்கு வந்து இங்கே வந்து ரேஷியோ வந்து ஸ்ட்ரக்சரலில் கொடுத்துருக்கு M20 கிரேடு. மெயின் வந்து கவர் இருக்கணும். போஸ்ட்டு போடும்போது கவர் பிளாக் வச்சு சைடெல்லாம் வந்து கவர் இருக்கணும். கவர் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே எடுத்துகிட்டு போகும்போது எந்த ஒரு கிராக்கு, எந்த ஒரு ஹனிகோம்ஸ், எந்த ஒரு பேட்ஜு, காங்கிரீட் போடும்போது ராடு தெரிகிறது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து இருக்காது. மெயின் வந்து கீழேருந்தே நீங்கள் வந்து கவர் வச்சு நீட்டாக கொண்டு போனீங்க அப்படின்னா தான் ப்ராப்பராக வந்து காலம் போஸ்ட் வந்து கிளியராக கீழே மெஷர்மெண்ட்டுக்காண்டி வெர்டிக்கலாக வரும். அடிக்கொருக்க வந்து மெஷர்மெண்ட் வந்து நம்ம வந்து செக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப் மெஷர்மெண்ட் வந்து செக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ளஸ் மூலமட்டம் அடிக்கொருக்க செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மேலே வந்ததுமே எப்பப்போ ஷூ எப்பப்போ போடணுமோ அப்பப்போ ஷூ போட்டு கொண்டு வந்தால் தான் ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து வெர்டிக்கலாக வந்து எவ்வித இதுவும் இல்லாமல் கரெக்டாக நேர் லைனுக்கு மெஷர்மெண்ட்டுக்காண்டி கொண்டு போக முடியும். ஷூ போடாமல் அவுட்ரு மெஷர்மெண்ட்டுக்காண்டி மட்டும் நம்ம வந்து போஸ்ட்டை வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து சாத்தியப்படாது. என்ன காரணம்னு கேட்டால் கீழே வந்து மெஷர்மெண்ட்டுக்காண்டி, டாப்பில் வந்து மெஷர்மெண்ட்டுக்காண்டி இருக்கும், கீழே வந்து தூக்காண்டி இருக்காது. அது வந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் உங்களுக்கு கம்பல்சரி காமிக்கும். இம்பார்ட்டன்ட் வந்து ஷூ போட்டு தான் நீங்கள் வந்து வெர்டிக்கலாக வந்து போஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு வரணும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே கவர் இருக்கணும். கவர் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். நன்றி.